ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் புறம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் பயிற்சி 2.4ல் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் 2வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 2வது கொஷின் பாருங்கள். என்ன கேட்டாங்க, ஒரு வட்ட வடிவ குதிரை பந்தய களத்தினை சுற்றி வேலி அமைக்க 1 மீட்டருக்கு ரூபாய் 8 வீதம் மொத்தம் ரூபாய் 2012 செலவாகிறது. அந்த குதிரை பந்தயம் களத்தின் ரேஸ் கோர்ஸ் விட்டம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மொத்த செலவு இவ்வளோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு பார்த்திங்கன்னா 8 ரூபானா இதால் இது வகுத்திட்டிங்கன்னா அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா குதிரை பந்தய களத்தின் சுற்றளவுக்கு வேலி அமைக்க செலவு பார்த்திங்கன்னா ரூபாய் எவ்வளோ சொல்லுங்கள், 2112 ரூபா. அப்போ 1 மீட்டருக்கு 8 ரூபான்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ 1 மீட்டருக்கு செலவு ரூபாய் 8. அப்போ 8ஆல் இது வகுத்திடணும். அப்போ பாருங்கள், பந்தய களத்தின் சுற்றளவு இது இதால் வகுத்திடணும். 2112/8. அப்போ பாருங்கள், 2112 நீங்கள் 8ஆல் வகுத்திங்கன்னா 2 8 16. அப்போது 21ல் 16 போச்சுன்னா 5 மீதி. அப்போ இதை 1 ஏற்கனீங்கன்னா 6 8 48. அப்போ 11ல் 8 போச்சுன்னா 3 2 32. அப்போது 4 8 32. அப்போது 264ன்னு வருதுங்களா. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 264 மீட்டரில் தான் சொல்லியிருக்காங்க, அதனால் மீட்டருன்னு வரும். அப்போது இது சுற்றளவு ஃபார்முலா என்ன, 2πr. அப்போ இது எடுத்து எழுதுங்க, 264. அப்போது 2க்கு பதிலாக 2 பெருக்கல் பைக்கு பதிலாக 22/7 6 தான் கண்டுபிடிக்கணும், 264. அப்போ 2 பெருக்கல்ல இருக்குதுன்னா வகுத்தலாம் மாறிடும், இது தலைக்கீழாக மாறிடும். அப்போ r = 264 வகுத்தல் 2 பெருக்கல் 7/22. அப்போ பாருங்கள், 22ஆல் பண்ணிங்கன்னா 22 மீதி வந்து 4. 26ல் 22 போச்சுன்னா 4 44ல் 2 முறை வரும். அப்போ 1 2 2 6 2 12. அப்போ மீதி என்ன வருது, r = 6 பெருக்கல் 7. அப்போது r = 6 7 எவ்வளோ, 42. அப்போது 42 மீட்டர். விட்டம் தானே கேட்டுக்கிறாங்க, அதனால் இது ஆரம்னா விட்டதோட 2 மடங்கு தான் விட்டம், அதனால் இது 6. அப்போது விட்டம் D = 2 அலகுகள். அப்போது 2 பெருக்கல் 42னா 84 மீட்டர். அப்போது கடைசி என்ன எழுதலாம், therefore குதிரை பந்தய களத்தின் விட்டம் D = 84 மீட்டர். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான், இது 2வதுக்கு ஆன்சர்.